ஹாய் குடேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை, குறள் எண் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவையவன். விளக்கம்: ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? இப்போ இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. அதிகாலையிலே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யார் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்ற குழப்பத்திலே உமா போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து அங்கே கிரிஜா நிற்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒன்றும் கேட்காம அவங்கள கூப்பிட்டு உள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க. உள்ளே வந்து கிரிஜா, உங்கள் கணவரை எழுப்ப முடியுமா அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போதே அவங்க குரலில் அப்படி ஒரு நடுக்கம் தெரிஞ்சது. ஏதாவது கேட்டு அழுதுற போகிறாங்களோ அப்படின்ட்டு உமா வேகமாக போய் தன் கணவரை எழுப்புறாங்க. சேகருமே அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு வராரு. சேகரை பார்த்ததுமே, என்னை தவிக்க விட்டு போயிட்டாரு சார் உங்கள் நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறாங்க கிரிஜா. இரவோட இரவா யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு சார் உங்கள் நண்பர் அப்படின்னு அழுதுகிட்டே தான் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டதுமே சேகருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கவலைப்படாதீங்கம்மா, ராஜு அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டான் அப்படின்னு சேகர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கிரிஜா ஒரு கடிதத்தை எடுத்து அவர்கிட்ட நீட்டுறாங்க. அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, தனக்கு இல்லறத்தில் பற்று இல்லாததால் வேறு ஊருக்கு போய் துறவரம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு இந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. கடிதத்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் சேகருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. கிரிஜாவுக்கு என்ன செய்ய போகிறோன்னே தெரியலை. பள்ளியில் படிக்கிற தன் பெண்ணையும் பையனையும் எப்படி காப்பாற்ற போகிறோம்னு நினச்சி நடுங்கிறாங்க. ஒரு வாரம் கடந்து போகுது. தன் உறவினர்கள் கிட்ட இருந்து எந்த உதவியுமே கிடைக்காது அப்படிங்கிறது கிரிஜாவுக்கு புரிஞ்சு போகுது. சேகரும் உமாவும் அவங்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக தான் இருக்காங்க. இருந்தாலுமே எவ்வளவுதான் உதவி செய்ய முடியும்? கிரிஜாவுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்குறதா சேகர் சொல்லி வச்சுருந்தாரு. ஆனால் அவர் சொல்லி வச்ச எந்த இடத்துல இருந்துமே சாதகமான பதில் வரவே இல்லை. யாரோ ஒருத்தர் நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாங்க. கிரிஜாவுமே ஒரு குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் போய் ஏஜெண்ட்டாக வேலைக்கு சேர்றாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிறுவனம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் வாடிக்கையாளர்களை பிடிக்கிறது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்களுமே வெக்கத்தை விட்டு தன்னோட எல்லா உறவினர்கள்கிட்டையும் போய் தனக்கு உதவி செய்கிறதுக்காகையாவது ஏதாவது பாலிசி எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. பெரும்பாலானோர் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஆனால் சில பேர் இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல மனசோட சில பாலிசிகளை எடுக்கிறாங்க. அதுவே அவங்களுடைய சுய தொழிலுக்கு ஒரு நல்ல துவக்கமாக இருந்தது. உறவினர்கள், நண்பர்கள் வட்டம்னு எல்லாமே முடிஞ்சு போகுது. இனிமேல் அறிமுகம் இல்லாதவங்களை அணுகுனா தான் என்ன அப்படிங்கிற யோசனை கிரிஜாவுக்கு வர ஆரம்பிக்குது. தெரிஞ்சவங்க கிட்ட போய் பிச்சை கேட்குறது போல கேட்குறத விட தெரியாதவங்க கிட்ட போய் ஒரு விற்பனையாளர் மாதிரி பேசுறது ரொம்ப சுலபம் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஆஃபீஸு, சில அப்பார்ட்மெண்ட்டு, சில பார்க்கு, கோவில்னு தினமும் சில இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சாலுமே சில நாட்கள் கழித்து இவங்களுக்காக சில பேர் பாலிசி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில மாதங்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிது. அவங்கக்கிட்ட பாலிசி எடுத்தவங்கலாம் அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய உறவினர்கள்னு இவங்களை பற்றி சொல்லி சில பேர் தானாகவே இவங்களுக்கு கால் பண்ணி பாலிசி போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வாடிக்கையாளர்கள்கிட்ட அவங்க ஏற்படுத்தின அந்த நல்ல எண்ணமும் சேர்ந்து அவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களையும் பழைய வாடிக்கையாளர்கள்கிட்ட இருந்து புதிய பாலிசிகளும் கிடைக்க வழிவகுத்து கொடுக்குது. 2 வருஷம் முடிவில் அவங்களுக்கு கணிசமாக ஒரு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்குது. சேகர், உமா அவங்க குடும்பத்தோடு இருந்த நட்பு எந்த இடத்துலையுமே அவங்க கைவிடவே இல்லை. தன் பொருளாதார நிலை உயர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்கள கலந்து ஆலோசிக்காமல் கிரிஜா எதையுமே செய்கிறது கிடையாது. சேகர், உமாவின் பையனும் பொண்ணும் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் தான் தன் குழந்தையும் படிக்க வைக்கிறாங்க கிரிஜா. கிரிஜா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நொடி கூட அறவழியை தவறி நடந்ததே கிடையாது. தன் குடும்பத்தை அறவழியில் தான் நடத்திட்டு வர்றாங்க. சேகர் குடும்பத்தை விட பொருளாதார நிலையில் உயர்ந்ததுக்கு அப்புறமும் கூட கிரிஜா அவங்க குடும்பத்துக்கு கடமைப்பட்டவர் போல தான் நடந்துக்கிடுவாங்க. அவங்க சுயகௌரவம் பாதிக்கப்படாத வகையில் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை அப்பப்போ செஞ்சுட்டு வந்தாங்க. ராஜு கிரிஜாவை விட்டு போய் சுமார் 5 வருடங்கள் ஆகுது. சேகர் ஒரு நாள் பரபரப்பாக கிரிஜாவை தேடி வர்றாங்க. கிரிஜா, ராஜுவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கிரிஜா எந்த ஆர்வமும் இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க. இல்லை, ஆஃபீஸ் விஷயமா விஜயவாடாவுக்கு போனப்போ தான் அவனை அங்கே பார்த்தேன். லெட்டரில் எழுதிட்டு போன மாதிரியே அவன் சன்னியாசியாக தான் இருக்கான். சாரி, இனிமேல் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அவர் ஒரு மடத்துக்கே தலைவராக இருக்கார். அவரை சுற்றி பல சிஷியங்க, பல மனுஷங்க. பார்க்குறதுக்கே எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சேகர் ரொம்ப பூரிப்பாக சொல்லிகிட்ருக்காரு. சபா நிப்பாட்டுங்கண்ணா, அவருக்கு கடவுளருள் வேணும் அப்படின்னா கஷ்டப்படுற அந்த குடும்பத்தை
அறவழியில் நடத்தியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு கடவுள் அருள் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அதை விட்டுட்டு கஷ்டப்படுறவங்களை இப்படி தனியாக விட்டுட்டு துறவியாக போன அவருக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடச்சிருக்காது. உங்கள் நண்பர் சந்தோஷமாக இருக்காரான்னு மட்டும் கேளுங்கண்ணா, இனிமேல் அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க கிரிஜா. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஹாய் குடேஸ், திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் அறவழியில் இல்வாழ்க்கை நடத்தினால். அறவழின்னா என்னது? திருவள்ளுவர் இதுக்கு முன்னாடி குறளில் இல்லறத்தானோட கடமைகளை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது கடமையை முடித்த முதியவர்களுக்கு உதவுறது, துறவிகளுக்கு உதவுறது, இறந்தார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, விருந்தினரை உபசரிக்கிறது, சுற்றத்தார் உறவினர்களுக்கு உதவி செய்கிறது, தன் குடும்பத்தை பேணி காக்கிறது, அதே நேரத்தில் சம்பாதிக்கும் போது எந்த தீய செயல்களிலையுமே ஈடுபடாமல் சம்பாதிக்கிறது, அப்படி சம்பாதித்த பணத்தை இல்லாதவங்களோட பகிர்ந்து கொடுக்கறது, தன் துணைவி மேலே அன்பாக இருக்கிறது, அப்புறம் பகிர்ந்து ஊன்றது, இந்த மாதிரி அறச்செயல்களை தான் இல்லறத்தானோட கடமைகளாக திருவள்ளுவர் இதுக்கு முன்னாடி குறளெல்லாம் சொல்லியிருப்பார். ஒருத்தர் அறவழியில் இல்வாழ்க்கை நடத்தினால் துறவரம் போன்ற வேறு வழியில் போய் அவங்க பெறுவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறளில் அழகாக கேட்டிருப்பாரு. இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.